வணக்கம் மக்களே. அதாவது நத்தீஷ், உங்க ப்ரெடிக்ஷன் ராங்கான டைம் இது. ஹோம்ன்ற ஒரு வார்த்தைக்காக ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆகாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்துட்ட. எங்களோட முதல் வெற்றியை ஹோம்ல வந்து நாங்க பதிச்சிட்டோம் சார். நாங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது பெருசு. என்னமோ ஏதோ கன்வின்சிங்கா வின் பண்ண மாதிரி பேசுற. இதுக்கே முக்கு முக்குன்னு முக்கிட்டு சின்ன பையனா அடிச்சானே. லெஃப்ட் ரைட் அடிச்சானே. ஆர்ஆர் கூட ஆல்ரெடி எம்ஐ கூட வந்து நாங்க ஜெயிச்சாச்சு. எதுக்கு நீங்க எம்ஐ ஃபேன்ஸ் எதுக்கு பேசுறீங்க? கம்முன்னு இருக்கணும். இப்ப நாங்க ஜெயிச்சிரோம், நான் தான் பேசுவேன். சரி பேசு, இன்னைக்கு ஒன் டே நான் தடுக்கவா முடியும்? பேசி டேபிள்ல உங்களுக்கு ஒரு இது கீழே தான் இருக்கானுங்க. அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்க. நேத்து ஒரு இது மேல போயிட்டு தான் அவன் நேத்து பேசிட்டு இருந்தான். நான் பேசல, நான் பேசல. இன்னொருத்த முட்டு முடிகண்டன் மணிகண்டன் ஒருத்தவன் இருக்கான், அவன் தான். சோ இப்போ வந்து இந்த மேட்ச்ல ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் பெங்களூர்ல வந்து முதல் மேட்ச் வந்து ஆர்சிபி ஹோம்ல வெற்றியை பதிச்சிருக்காங்க. அது வந்து ஏன் பதிச்சாங்க, எப்படி பதிச்சாங்கன்றத பாசிட்டிவ்ஸ் வந்து போயிடுவாங்க. எப்படி பதிச்சாங்கன்னா சரி ரைட். ஆர்சிபி இன்னைக்கு எதனால ஜெயிச்சாங்கன்றதுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தயவு செய்து கூறவும். ஆனா சத்தியமா சொல்றேன்டா, கடைசி அந்த ஒரு 5 ஓவர் 6 ஓவர் எனக்கு யாரு மேல நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு ஆர்ஆர் மேலதான் நம்பிக்கை இருந்துச்சு. என் மனசார நினைச்சேன் கண்டிப்பா இவங்க ஜெயிக்க மாட்டானுங்க. நல்லா தெரிஞ்சது. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கடைசி 2 மேட்ச தோத்துட்டு இருந்தானுங்க. பக்கத்துல போய் கடைசி ஒரு 9 ரன் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டானுங்க. கடைசி ஒரு 5 ரன் தானே எடுக்க மாட்டானுங்க. எடுக்க ரீடைன் பண்ணி இந்த ஹெட்மயர் த்ரூத்ரேட் நீங்க நல்லா ஆடினா. ஹெட்மயர் வந்து எதுக்கு இருக்கான் டீம்ல, என்னத்துக்கு இருக்கான்னு தெரியாம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அந்த இதெல்லாம் காப்பாங்கல்ல, வழக்கமான ஐபிஎல் மியூசிக் ஓடிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க வெஸ்ட் இண்டீஸ் நாட்டுக்காரர் பேசிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபியோட பாசிட்டிவ்ஸ். ஆர்சிபி பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விராட் கோலியோட நல்ல நாக்கு. வழக்கம் போல நல்லா ஆனார், அப்படிதான் சொல்லணும்னா. பிலிப் சால்ட் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் தந்தாரு. அது அவர் டக்குன்னு அந்த 26 அடிச்சுட்டு அவுட் ஆயிராரு. பட் ஸ்டில் ஆனா குவிக் ஃபயரா இல்லப்பா. 26 ரன் அது நல்ல ஸ்டார்டே இல்ல. அடிச்சது 4 4ல 3 4 எட்ஜ் போட்டு போனது. அதான் சொல்றேன், ஒரு பிலிப் சால்ட் வந்து ஒரு டச்சிலே இல்லாத மாதிரி இருக்குது. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து கேட்டுட்டாங்க, லைக் இந்த பெங்களூர்ல வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இப்பதான். சோ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப என்ன கஷ்டமா இருந்துச்சு, எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு, ஒரே பாயிண்ட் சொன்னது என்னன்னா, எனக்கு பிடிச்சிருந்தது லைக் இது வரைக்கும் கண்ணாப்பினா நாங்க வந்து ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருந்தோம், பிச் அசஸ் பண்ணாம கண்ணாப்பினா ஆடிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து பால பேட்டுக்கு வர வச்சு அலோவ் பண்ணி அப்புறம் வந்து நாங்க வந்து ஷார்ட்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. கரெக்டா? இல்ல அப்படி கிடையாது. இப்பதான்டா இவங்க இதே கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி 4வது மேட்ச்லதான் வந்து கொஞ்சம் வர விட்டு அடிக்கணும்ன்றதே கண்டுபிடிச்சாங்க. அந்த இப்பயாவது கண்டுபிடிச்சாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு விராட் கோலி அவர் தான் அந்த இதுக்கு முன்னாடி மேட்ச் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனே அவர் சொல்லிட்டாரு, நான் ஆங்கர் ரோல் ஆடணும் முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கடைசி வரைக்கும் இருந்து நான் எடுத்துட்டு போனோம். அண்ட் மீதி எல்லாருமே வந்து என்ன சுத்தி வந்துட்டு அவங்க அக்ரெசிவா ஆடுறதான் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதே ரோல் தான் இன்னைக்கு பண்ணாரு. அது வந்து இன்னைக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இந்த பிச்சுமே பார்த்தா அப்படின்னா லைக் நம்ம எதிர்பார்த்த பவுன்ஸ்ன்ற மாதிரிலாம் இல்ல. ஒரு பால் டக்குன்னு அப்படியே லைக் மார்க் ஏறுது, ஒரு பால் ஆமா ஸ்பாஞ்சி பவுன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுலயே வந்து ஒரு பக்கம் ஹேசல்வுட்டுக்கு, இந்த பக்கம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு, அது 2 பேருக்குமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. புவனேஸ்வருக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாவே இல்ல. அவர் தான்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. நான் முடிவு பண்ணேன், ஓகே இந்த வாட்டி ஆர்ஆர் அந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுவாங்க போல. ஹேசல்வுட் மட்டும் இல்லீனா அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு 2 சாபம் இருந்துச்சு. ஒன்னு ஆர்ஆர் அந்த சேஸ் பண்ற சாபம், இன்னும் ஆர்சிபியோட பெங்களூர் சாபம். இன்னைக்கு ஒரு சாபம் ஒழிஞ்சிருச்சு. ஆர்சிபியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி. அடுத்தது போன மேட்ச் நம்ம பேசின அதே மாதிரி தான். யார் சொல்லு? படிக்கல். மேட்சுக்கு மேட்ச் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு மனுஷன். லைக் ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா மெயின்டைன், 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருக்காரு எல்லா மேட்சும். நினைக்கிறேன் அடிச்சிட்டு இருந்தாரு பயங்கரமா. எப்படின்னா இழுத்து, அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து நான் வந்து ஆடுறேன்றதுக்காக டெஸ்பரேட்டா போவாம நிறைய பால் அதை பார்த்த அப்படின்னா நல்லா அலோவ் பண்ணி பின்னாடி கிரீஸுக்கு பின்னாடி போய் பால் எப்படின்னா ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்ணாம பேக்ல போய் நல்ல ஷாட் ஆடினாப்ல. கேப்பை ஃபைன் பண்ணி ஆடின ஷாட்ஸ் இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் ஆடினதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸே இல்லங்க, அசரங்கா முடியாது ஸ்பின்னர் வச்சுக்கேன். நடுவுல வந்து நம்ம கேப்டன் வந்து அப்பப்போ வந்து நானும் ஒரு ஸ்பின்னர் தான்றதுக்காக வந்து 3 ஓவர் போட்டாரு. 3வது ஓவர் வச்சு வெளுத்துட்டாங்க. சோ அந்த மாதிரி அவர் தேர்தல் படிக்கல் லைக் ரொம்ப பெரிய பாசிட்டிவா இருக்காரு. ஏன்னா இந்த ஒரு இந்தியன் லீக் எப்பயுமே ஆர்சிபிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தொல்லை என்ன அப்படின்னா, இந்தியன் பேட்டர்ல கோலியை தவிர யாருமே இருக்கவே மாட்டாங்க, யாருக்கும் இவங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, யாரையும் வந்து புஷும் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் தான் வந்து தேர்தல் படிக்கல் அந்த செகண்ட் இந்தியன் பேட்டரா. இதுக்கு ரஜத் பத்திதார் ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கு பதிலா இப்போ படிக்கல் வந்து பயங்கரமான நாக் ஒன்று ஆடிட்டு இருக்காரு. அதுதான் வந்து பெரிய பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ் கிம் டேவிட்.
டேவிட் இல்ல, நிதேஷ் சர்மா. நிதேஷ் சர்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னா தினேஷ் கார்த்திக் கூடவே இருக்கிறதுனால தினேஷ் கார்த்திக் மாதிரியே ஆள ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப கடைசி அந்த 3 ஓவர் 2 ஓவர் இதுதான் அவருக்கு ஆள வருது. கொஞ்சம் நீ ஒரு 13வது ஓவர் எல்லாம் வந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. வந்த உடனே கண்ணாபுரன் சுத்துறது, எந்த பவுலர் என்னன்னு பார்க்காம சுத்துறது, இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மேட்ச்ல பர்ஃபெக்டான ஒரு டைமிங்ல வந்தாரு. அது 15-16 ஓவர்ல வந்து அவரும் சரி இந்தியா வரைக்கும் நீங்க அவ்வளவா மாட்டல. பட் இவர் வந்து கண்ணாபுரன் நடுவு பிச்சில வந்து 2 காலம் இப்படி விரிச்சு வச்சு நின்று இப்பெல்லாம் ஷாட் அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி லைக் எல்லாருமே டேக் டவுன் பண்ணாரு. அவரோட ஷாட் கடைசியா அவருடைய அந்த 16-20 தான் வந்து மேட்ச் டிசைடிங் ஒரு ரன்ஸா இருந்துச்சு. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. கடைசி 15 ரன் தான் என்னமோ வேற யாரோ கடன் வாங்கிட்டு வந்து அடிச்ச மாதிரி நாங்க தான் அடிச்சோம். ஏன்னா நாங்க அடிச்சுட்டு எங்களை பெருமையா பேச மாட்டீங்களா? எனக்கு இந்த விட அடிக்காத மாதிரி 15 பாலுக்கு 20 சொன்னேன். நல்லாதான் சித்தப்பாக்க நீங்க சிக்கலாம் அடிச்சிட்டாரு. இல்ல எனக்கு ஜிதேஷ் சர்மாவும் சரி டிம் டேவிடுமே சரி ஆடினாங்க. நிறைய மிஸ்டைம் ஷாட் தான். அது வந்து மோஸ்ட்லி ஆர்ச்சரோட பால் தான் அப்படி இருந்துச்சு. அவன் ஏத்தான் நம்ம ஆர்சிபில பேட்டிங்ல இதெல்லாம் பாசிட்டிவ் ஆச்சு. பவுலிங்ல என்ன பாசிட்டிவ்? ஐயோ இவர் என்ன எனக்கு இவரோட பவுலிங் சுரேஷ் சர்மா பவுலிங்ல என்ன பாசிட்டிவ் என்ன சொல்றது? புவனேஷ்குமார் பாலே பொளக்குறான் ஜெய்ஸ்வால் 6. அது அப்படியே அந்த பிட்ச் அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ ஒரு 2-3 ஓவருக்கு உனக்கு வந்து பவுலிங் ஹெல்ப் இருக்குது. தைரியமா தில்லுக்கு திருடி பேட்டை வீசின அப்படின்னா அதான் பெங்களூர் பொட்டி கிரவுண்ட் தானே, லைக் ஈஸியா இன்னர் சைட்ல தாண்டி அது பாட்ல 4க்கு போய்கிட்டே இருக்குது. ஆனா எனக்கு என்ன இதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்கோர் நீங்க அழகா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். இவ்வளோ இது பண்ணி இவ்வளவு கிட்ட வந்து ஜெயிக்கணும்னு கண்டிப்பா இல்ல. அழகா டிஃபெண்ட் பண்ணலாம். 175 180 நீங்க சுருக்கி இருக்கலாம். இல்ல ஒத்துக்க மாட்டேன். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கோலி என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா பிட் மேட்ச்ல எங்களுக்கு தெரிஞ்சது இன்னொரு 10-20 ரன்ஸ் நாங்க ஷார்ட்டா இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா விராட் கோலி அண்ட் படிக்கல் ஆடிட்டு இருந்தப்போ 16 ஓவருக்கு 160 அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த 4 ஓவர்ல ஈஸியா 60 ரன் அடிச்சிருக்கலாம். இவங்க கொஞ்சம் அப்படியே புல் பேக் பண்ணிட்டாங்க. சந்தீப் சர்மாவும் சரி ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி 2 பேரும் கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டாங்க. கடைசியில அதை புல் பேக் பண்ணாங்க. இன்னொரு 20 ரன்ஸ் ஷார்ட். இது இந்த அவங்க ஆடின விதத்துக்கு கொஞ்சம் 20 ரன்ஸ் வந்து ஷார்ட். சரி இப்போ ஆர்சிபி பவுலிங் பாசிட்டிவ் சொன்னா ஆர்ஆர் பவுலிங் பாசிட்டிவ் ஹேசல்வுட் மட்டும்தான். வேற யாரும் சுயேஷ் சர்மா ஓரளவு நல்லா போட்டாப்ல. ஆனா விக்கெட் சுயேஷ் சர்மா எனக்கு சுயேஷ் சர்மாவோட கம்பேர் பண்றப்ப குணால் பாண்டியா பெட்டர்னு தோணுச்சு. ஒரு விக்கெட் எடுத்தாரு, முக்கியமான விக்கெட் அவர் தானே எடுத்தாரு. ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க பவுலிங் போட்டதை பார்த்த உடனே எனக்கு யாருமா பெருசா நம்பிக்கை ஹேசல்வுட் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இந்த மாதிரி கண்ணாபுரன் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா பவுன்ஸ் பேர் போனவர் இந்த பக்கம் வந்து ஹேசல்வுட் அவருக்கு கண்டிப்பா நல்லா போனதா தான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரன் போனோடனே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அவ்வளவுதான். ஹேசல்வுட்டே ரன்னுக்கு போயிட்டாருன்னா நீங்க பவுலிங் யாராலையும் தடுக்கவே முடியாது. நம்ம தான் இல்ல நான் என்ன நினைச்சேன், ஒரு ராஜஸ்தான் வந்து 6 ஓவருக்கு 79 நம்ம அடிச்சிருந்தானுங்க. 7 ஓவருக்கு 100 ஆவீங்க. 7 ஓவருக்கு 100 7 ஓவருக்கு 100 அடிச்ச டீம் அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து இதா இருக்குன்னா நீங்க நல்லா பவுலிங் போட்டு அவனுங்க இது பண்ணிருக்கானுங்களா இல்ல அவனுங்க கேவலமா பேட்டிங் அவனுங்களுடைய திறமையே அது ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு. அதுதான் மிடில் ஓவர்ஸ்ல அவன் சொதப்புறதுல மிகப்பெரிய மன்னன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட ஓவரால் ஆவரேஜ் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஓவர்ஸ்ல எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க, மிடில் 8 ஓவர்ஸ்ல எப்படி இருக்காங்க, எண்ட் ஓவர்ஸ்ல எப்படி இருக்காங்க. மிடில் தான் வந்து கிட்டத்தட்ட 7 ரன் ரேட் வந்து 7 என்னமோ தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்திருக்காங்க. விக்கெட்ஸ் நிறைய விட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு. கண்டிப்பா இவங்க வந்து எனக்கு 8 ஓவர்ல 100 7 ஓவர் கவலையே இல்ல. கண்டிப்பா இவங்க அவுட் ஆவாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா ஹெட்மேன் கண்டிப்பா அடிக்க மாட்டான். த்ரூ ஜீரல் மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். கண்டிப்பா ஆட மாட்டான் நம்பிக்கை வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தா ஆடிடான் திடீர்னு. சோ ஹேசல்வுட் இப்போ கடைசியா போனது 2 ஓவர், அதுவும் கடைசி ஓவர். ஹேசல்வுட் தான் இன்னைக்கு கிளட்ச். அவ்வளவுதான். ஹேசல்வுட் மட்டும் தான். சுயேஷ் சர்மாலாம் இல்ல. அதுக்கு குருணால் பாண்டியா கூட சொல்லலாம். 2 விக்கெட் வேற எடுத்தாரு. அதே 31 ரன் கொடுத்து 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் வேற எடுத்து வந்திருக்காரு. சுயேஷ் சர்மாலாம் ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு. சுயேஷ் சர்மா விக்கெட் போயிருக்காரு. அவர் பவுலிங் போடுறது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ரன் போயிருது. விக்கெட் விழாம இருக்கறதுனால அவரு காசுல தெரியுது. 4 பால் நல்லா போடுவாப்ல. கடைசி 2 பால் 6 போயிடும். இல்ல ஓகே ரன் போறது ஓகே. ஆனா விக்கெட்டே விழுந்து தொலை மாட்டேங்குது. போன மேட்ச்ல அவன் தான் போட்டான். இந்த மேட்ச் மட்டும் தான் நான் பார்த்தேன். இது மட்டும் தான் நான் பேசுறேன். நம்ம நெகட்டிவ்ல வரும். குணால் பாண்டியா வந்து எனக்கு தெரிஞ்சு தில்லுக்கு தூட்டு பவர் பிளேல கொடுக்கிறது அது கேப்டன்சிக்கு ஒரு பாராட்டு. குணால் பாண்டியாவும் தில்லுக்கு தூட்டு போறது சூப்பரான ஒரு விஷயம். இல்லையா அந்த இடத்துல விக்கெட்டே போகாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது சூரியவன்ஷியோட விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் யாரோட விக்கெட் போகாம என்னடா போக மாட்டேங்குது விக்கெட் அடிக்க ஆரம்பிச்சாங்க மாதிரி இருந்தப்போ சூப்பரா வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. ஹேசல்வுட் 1-0 விக்கெட் 0-0 வேற மாதிரி அந்த அருமையான ஓவர். நான் வந்து நம்ம சும்மா யோசிச்சு பார்ப்போம்ல,
இந்த இதுல ஒரு 2 விக்கெட் தொடர்ந்து போனா எப்படி இருக்கும், ஒரே என்ன எதுவுமே நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் போட்ட அந்த ஹேசல்வுட் ஓவருக்கு முன்னாடியுமே நீங்க ஓரளவுக்கு சேஃப் தான். முன்னாடி ஒருத்தர் ஒரு ஓவர் ஒன்று போட்டாரு, 23 ரன் கொடுத்தாரு. அந்த இடத்துல இருந்து அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ணது சூப்பரா. ஆமா, சோ அந்த பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. ஹேசல்வுட் ஓவர் பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. குணால் பாண்டியா சூப்பரா இருந்துச்சு. சுயாஷமாக விக்கெட் விடல, பட் ஓகே, இஸ் ஆல்சோ ஃபைன். எஸ்டேயால ரன்னுக்கு போனாரு. அவர் கடைசி ஓவர் மட்டும் தான் நல்லா போட்டாப்ல. நல்ல வேலை கடைசி ஓவர் போடுறப்போ அந்த பக்கம் பேட்ஸ்மேன் யாருமே இல்ல, மட்டும் தான் இருந்தாப்ல. மத்தபடி எல்லாரும் அவுட். அதனால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அண்ட் சுபம் துபே அவுட் ஆகின பால் வந்து ஃபுல் டாஸ் பால். ஃபுல் டாஸ் வந்து ரைட்டரா முடிஞ்சான்னு நினைச்சா நல்ல வேலை ஆள் இருந்தானே. எனக்கு அந்த ஃபுல் டாஸ் போட்டான்ல, பேட்ஸ்மேன் அடிக்கிறான், பால் ஏர்ல இருக்குது, ஹாஃப் ஸ்டார் லோட் ஆயிருக்கு. இப்ப இந்த பால் 6 போச்சா இல்ல அவுட் ஆச்சா என்னால அப்பதான் மெசேஜ் அனுப்புறான், என்ன பரவாயில்ல விக்கெட் எடுத்துக்கிறேன். அப்பா மத்தபடி வேற ஏதாவது ஆர்சிபி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்ல இல்ல கேப்டன்சி இதுக்கு மேல பாசிட்டிவா சொல்ல முடியாது உங்ககிட்ட. இல்ல நான் ஓப்பனா சொல்லணும்னா பேட்டிங் இந்த வாட்டி உங்ககிட்ட நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே டிம் டேவிடும் ஜிதேஷ் சர்மாவும் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். இப்ப பேட்டிங் என்ன பிரச்சனைனா, ஆர்ஆருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்ஆருக்கும் சரி ஆர்சிபிக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா, ஒரு செட்டில் ஆன பேட்ஸ்மேன் இருந்தாங்கல்ல, இப்ப கோலி படிக்கல் புதுசா வர பேட்ஸ்மேனால ஈஸியா ஷார்ட் மேக்கிங் பண்ணவே முடியாது. நீ ரொம்ப இனோவேட்டிவா இருந்து இப்போ இந்த பின்னாடி தூக்கி இப்படி அடிக்கிறது இப்படி அடிக்க இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி வித்த காமிச்சு இல்ல பவுலரோட எந்த லென்த் லைனை கெஸ் பண்ணி நீ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சா மட்டும் தான் இதுல போகுது. நீ வந்து டைமிங் இப்போ கோலி ஆடுற ஷாட்டுமே லைக் ஒரு கிளாசிக்கலா ஒரு இப்படி அடிச்சு போஸ்ட் கொடுக்குற ஷாட்டுங்களா அந்த மாதிரி ஆடினாப்ல உனக்கு அந்த இடத்துல பவரே இல்லை. எப்போ இந்த பிச்சில் வந்து பவர் கொடுத்து ஆடுறியோ அப்பதான் உனக்கு இன்னர் சர்க்கிள் தாண்டது கொஞ்சம் பால் போகுது. ஏன்னா புதுசா வர பேட் பண்ணால வந்த உடனே ஷார்ட் மேக்கிங் பண்ண முடியல. அதுதான் ஆர்ஆருக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஆர்சிபி கடைசியா ஆனா இவெல்லாம் வந்த உடனே அடிச்சா ஆர்ஆர் ஓபனர்ஸ்லாம் ஓப்பனிங்ல ஓகே, ஓப்பனிங்ல உனக்கு தில்லி விட்டு பவர் பிளேல உனக்கு இன்னர் சர்க்கிள் தாண்டிடும். வெளியே ஃபீல்ட்ல 2 பேர் தானே இருப்பாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்த உடனே வந்து இருக்க அது வந்து ஸ்லோ ஆயிட்டே இருக்கு. ஆனா ஆர்சிபி அந்த மிடில் ஓவர்ல பட்டிடர் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவ்ல வர்றாங்க. ஆர்ஆர் நெகட்டிவ்ஸ் இப்போ ஏன் வந்து ஆர்ஆர் வந்து நீங்க பார்த்தாங்க அவங்களோட பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு 2 பேஸ்ட் பிச்சா இருந்தது, அன்இவன் பிச்சா இருந்தது, ட்ரிக்கி பிச்சா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அதான் அவனுங்க வந்துட்டு நாட் அப் டு தேர் பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். அது டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருந்திருக்காங்க. எல்லாருமே 30+ தான் போயிருக்காங்க, எவனுமே 30 கீழ இல்ல. ஃபர்ஸ்ட் இவங்க எந்த இடத்துல இவங்க தோத்தாங்க, அவங்க பிளேயிங் 11 எடுத்து வந்தாங்க, அதுலயே தோத்தாங்க. எப்படின்னா மகேஷ் தீக்ஷனாவை வந்து டிராப் பண்ணிட்டு பசலக் ஃபர்கியும் எடுத்து வந்தாங்க. என்ன பண்ணாங்க, ஸ்பின் பவுலரை டிராப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஸ்பின்னை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஸ்பின் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின் பவுலர் வேணும் ரியான் பராக் போடுறான். இது என்ன ஸ்ட்ராட்டஜி பாத்துக்க, ஸ்பின் பவுலர் வேணா எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு பசலக் ஃபர்கி கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின் பவுலர் வேணும்னு கேப்டன் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸ்பின் என்ன பண்றது, அதுவரை போட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் காஸ்ட்லியா போறாங்க. என்னதான் உஷா தேஷ்பாண்டே காஸ்ட்லியா போறாரு. அப்ப அவர் எப்பயுமே போவாரு அவரு. அதுல வந்து உனக்கு இந்த மும்பை ஆள் ஒருத்தர் இருப்பா பவுலரு ஆகாஷ் மத்வால். ஆகாஷ் மத்வால் சூப்பரான பவுலர். மும்பை இந்தியன்ஸ் இந்த வான்கடே ஸ்டேடியம்ல சூப்பரா போடுவான். அந்த ஆள் நல்ல யாக்கர்லாம் இறக்குவான். அந்த ஆள் வெளியே உட்கார வச்சுட்டு நீ துஷார் தேஷ்பாண்டே உள்ள ஆடிட்டு நல்லா போட்டுட்டு இருக்க மகேஷ் தீக்ஷனா வெளியே கொண்டு போயிட்டேன். பிளஸ் பவுலர்ஸ்மே வந்து ஒழுங்கா போடல. லைக் எக்ஸப்ட் ஜோஃப்ராஜர் 4 ஓவர் எப்பா எல்லாமே ஏத்துறான் வச்சு சருக்கு போகுது. ஜோஃப்ராஜருமே காஸ்ட்லியா தான் போனாரு. ஆனா அந்த ஃபியர் ஃபேக்டர் கொண்டு வந்துறாரு. அவருக்கு போன 4 எல்லாமே மிக்ஸ் டைம் ஷாட்ஸ் தான், எட்ஜ் போட்டு பாக்குறது, ஒரு இதெல்லாம் வைடு 4 போச்சு, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. மத்தபடி பசலக் ஃபர்கி சுத்தமா இம்பாக்டே இல்ல, தேஷ்பாண்டே சுத்தமா இம்பாக்டே கிடையாது. லைக் சந்தீப் சர்மா மெயின் பவுலர்ஸ் சொல்ற மாதிரி ஸ்பியர்ஹெட்னு சொல்ற மாதிரி யாருமே இல்ல டீம்ல. நீங்க சந்தீப் சர்மா வந்து ஸ்பியர்ஹெட்டா சொல்றீங்கன்னா அவர் என்ன 4 ஓவர் போட்டு பும்ரா மாதிரி என்ன 24 ரன் கொடுக்குறாரா, இல்ல சரி ரன்ஸ் அதிகமா போனாலும் விக்கெட் எடுத்து தராரா? எதுவுமே இல்ல. 2 விக்கெட் எடுத்துருக்காரு. சந்தீப் சர்மா ஒன்னே இத்தனை நாள் நான் சந்தீப் சர்மாவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னாலே ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு காஸ்ட்லியா போறாரு அவரு. யூஸ்வலா சந்தீப் சர்மா பவுல் போட்டா ஒரு பால் ஒரு பவுண்டரி போனாலும் அடுத்த பால் யோசிச்சு போடுவாரு. இந்த மாதிரி ஒரு யோசிச்சா மாதிரியே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பாட்டு இவனுங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியில எப்படியும் விக்கெட் ஆயிடுச்சு. அந்த விக்கெட் ஆன பால்ஸ் மட்டும் தான் ஆக்சுவல் சந்தீப் சர்மா மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. மத்தபடி இப்போ இவரு ஜிதேஷ் சர்மா வந்து அந்த அதுக்கு கஷ்டப்பட்டு எப்படி ஆடிக்கிறது அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு. எப்படி இந்த ஆள் வந்து அவுட் சைட் ஆஃப் நல்லா வைடா போட போறான்னு அவரு வந்து ஆடணும்னு வச்சான். ஒரு 4 ஓவர் 6 ஓவர் போச்சு. கொஞ்சம் இன்னைக்கு வந்து சந்தீப் சர்மா வந்து பிரெடிக்டபிளா தான் இருந்தாரு. அதனால தான் நிறைய ரன்ஸ் போனாரு. எக்ஸப்ட் ஜோஃப்ராஜர் வேற யாராலையும் இந்த ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அசரங்கா வந்து நம்ம பெருசா கொடுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் கூட யாருமே இல்ல. ஒரு மகேஷ் எனக்கு தெரிஞ்ச அசரங்கா நல்லா தான் போட்டிருக்காரு. 4 ஓவர் 30 ஒரு விக்கெட், எக்கனாமி 7.5. அந்த கிரவுண்டுக்கு அந்த பிச்சுக்கு இது நல்ல பவுலிங் தான்.
எனக்கு தெரிஞ்சு அசரங்கா அவ்வளவுதான், அவர் தான் நல்லா போட்டிருக்காரு. 2 விக்கெட் எடுத்ததுக்காக வேணா சந்தீப் சர்மா கொடுக்கலாம், மத்த யாருமே ஒழுங்கா போடல. பெரிய வெள்ள மாதிரி ஆக்ஷன்ல வந்து அஸ்வினி சாகலே ரிலீஸ் பண்ணிட்டு மகேஷ் கிருஷ்ணாவே அசரங்கா 2 பேரா உள்ள கொண்டு வந்தானுங்க. மகேஷ் கிருஷ்ணாவை டிராப் பண்ணானுங்க. எதுக்கு என்ன பண்றீங்கன்றதே அவனுக்கு தெரியல. இவரே பவுலிங் போடுறாரு. ஆமா எனக்கு ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு ஆர்ஆர் தோத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கும் டிராவிடுக்கும் பிரச்சனை, சஞ்சு சாம்சன் ரைட் அப்படியே வெளியேற்றுறது இந்த மாதிரி எல்லாம் போய் இப்ப இன்ஜுரின்னு சொல்லி வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கே ஒரு மூஞ்சில இருந்தா ஆடிட்டு இருந்தாரு. ரியான் பராக் கேப்டனா போட்டு அவன் ஏதோ பெருசு சாதிச்ச மாதிரி ரியான் பராக் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு அதனால இந்த டீம் எனக்கு சுத்தம் முடியவே இல்லை. அதுவும் சரி, இது எல்லாச்சும் சரி. ஷேப் பண்ண பார்த்தா மட்டும் தான் எனக்கு பாவமா இருக்குது. கொயக்கா மூஞ்ச பார்த்தாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. இது வந்து பவுலிங்ல இவங்களோட நெகட்டிவ்ஸ், பேட்டிங்ல இவங்களோட நெகட்டிவ் சொல்லுங்க. பேட்டிங் வந்து அவனுக்கு நல்ல இன்டென்ட் காட்டுறானுங்க, சூப்பரா காட்டுறானுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு 4 விக்கெட் உள்ள வரைக்கும் நல்லா காட்டுறானுங்க. 4வது விக்கெட் விழுந்தவனே 2 பேர் வரானுங்க, ஹெட்மயர்ன்ட்டு. அவனுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு ஹெட்மயர் இது த்ரூஜூரல் தப்பிச்சிட்டா இன்னைக்கு சூப்பரா ஆனான். நான் அவனை குறை சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. ஆனா இந்த ஹெட்மயர்ன்ற பையன் 3 மேட்சா, கடைசி 3 மேட்சா தடவரா தடவிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு அவுட் ஆனதை பாத்தீங்களா? இப்படி எவனாவது ஆடுவானா? இங்க என்னடா ஷாட் உனக்கு? உள்ள இன்டு த பாடி வர பால ஒண்ணு நவுந்து இப்படி அடிக்கலாம், இல்ல இந்த சைடு நவுந்து இப்படி அடிக்கலாம். இப்படி ஆடுறான். நீ சுனால் பாண்டியா வந்து ஓவர் த விக்கெட்ல வந்து ஒரு லைட்டா ஷார்ட் பால் மாதிரி போடுறாப்ல, அதையே நாள் அப்படிதானே ஆடுறான். இதுவே அந்த இடத்துல நிக்கலஸ் புரன் தான் இப்படி யோசிப்பாரு. முட்டி போட்டு மடக்கி பட்டாருன்னு வச்சிருப்பான். முட்டி போட்டு ஒண்ணு இந்த சைடு அடிச்சிருப்பான், நவுந்து வந்து இந்த சைடு அடிச்சிருப்பான். ஒரு மாதிரி மைண்டே போடாம ஆடுற மாதிரி. இவனுக்கு எல்லாம் கிரிக்கெட்டே ஆட தெரியாதுன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹெட்மயர் மேட்ச் வின்னிங் நாக்ஸ் நிறைய ஆடி தந்திருக்கான் இதுக்கு முன்னாடி. சோ அப்படி இருக்கும்போது இப்படி அவரோட ஃபார்மோ இல்ல அது ஃபார்மா இல்ல இவர் மைண்ட் போட்டு ஆட மாட்டாரா என்னன்னு தெரியல. இவர் மைண்ட் போட்டு ஆடினா இந்த மாதிரி கேவலமான ஷார்ட் செலக்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஷார்ட் செலக்ஷன் சுத்தமான கேவலம். அது என்ன கெட்டாத பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், அந்த மாதிரி இருக்கு. அவரும் சரி, நிதிஷ் ராணாவும் எனக்கு பெருசா எஃபெக்டிவா இல்ல. வந்து ஒரு 4-6 அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்ல கேப்டன் அவர் தான் எனக்கு டென்ஷன் ஆனதே. அதனால எனக்கு நிதிஷ் ராணா வந்தப்போ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு. ஆனா அவர் விக்கெட் ஆனதுக்கு அப்புறமா ரியான் பராக் இறங்கினப்போ சிச்சுவேஷன் என்னன்னா அவர் கொஞ்சம் கிளட்ச் பிடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இருந்துச்சு. ஹிட்டிங் போறானா அவன் ஹிட்டர் பொசிஷன்ல இறங்க சொல்லுங்க, ஆங்கர் ரோல் ஆடுறானா அவனை ஆங்கர் ரோல் ஆட சொல்லுங்க. நடுவுல வந்து சம்பந்தமே இல்லாம ஹிட்டிங் ஆடிட்டு இருக்கான். இல்ல குருணால் பாண்டியா அப்பதான் வந்து ஓவர் போடுறாப்ல. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பவர் பிளே நிறைய விக்கெட் எடுத்திருக்காப்ல. நம்ம வந்து என்ன எப்படி போடுறான், சிங்கிள் சைக்கோ மாதிரி பால எறிறாப்லையா இல்ல ஸ்லோ போடுற பாக்கவே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பாலே சுத்துவோம், நம்ம தான் பெரிய ஹிட்டர் ஆச்சு. நம்ம அடிச்சாலே வந்து 150 மீட்டர் 6 தானே போவோம். அடிச்சாலும் மேல கிளம்பிடுச்சு, 150 மீட்டர் மேல போயிடுச்சு. அதானே சொல்றேன். அந்த ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி மும்பை ஆடிட்டு இருந்தானுங்க தெரியுமா, கிட்ட வந்து தோத்துட்டு இருந்தானுங்களே, அந்த மாதிரி இருக்கு. அது வந்து பிளேயர் தப்புன்னு சொல்ல முடியாது, பவுலிங் யூனிட் சரியா இல்லாம இருந்துச்சு. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு வந்து பிளேயர்ஸ் இல்ல இவனுங்களுக்கு, வேற யாரு? சந்தீப் சர்மாவே ஸ்பீரட்டா நம்பிட்டு இருக்கானுங்கன்னா இப்ப ரன்ஸ் அதிகமா இருக்கனால இவனுங்களுக்கும் கஷ்டமா இருக்குது, பேட்ஸ்மேனுக்கும். சந்தீப் சர்மாவும் இப்ப இல்ல, அவங்க பல வருஷமா அவரை தான் நம்பிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சந்தீப் சர்மாவை வந்து நம்ம எப்பயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த டீம்ல இருக்க ஒரே புத்தாலி போலர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அசரங்கா எல்லாம் சூப்பரா போடுவாங்க. ஆர்ச்சருக்கு வந்து பேசு, பியூர் அண்ட் பியூர் பேசு. அவர் வந்து எப்படின்னா நடுவுல ஸ்லோ ரன் போடுறது, லெக் கட் போடுறது இப்படிலாம் எதுவுமே இருக்காது. வந்து பேட்டிங்ல வந்து இவங்களால சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணதை அவங்களால பினிஷ் பண்ண முடியல. ஜெய்ஸ்வால் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாப்ல, சூரியவன்ஷி. நான் சீரியஸா சொல்றேன், 7 ஓவர் 100ன்னு பார்த்தோன்னே ஓகே இன்னைக்கும் சோக் பண்ணிடுவாங்க ஆர்சிபின்னு நினைச்சேன், இன்னைக்கும் ஹோம் கிரவுண்ட் லாஸ்ட் நினைச்சேன். நீ என்னடா பெரிய சோக்கர், பெரிய சோக்கர்ன்ட்டு ஆர் ஆச்சு. நீங்க யாராடி இவனுங்களுக்கே டஃப் குடுக்கற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது இப்போ பேட்டிங் பவுலிங்னு பேசணும். ஆர்ஆரோட பெரிய நெகட்டிவ் ஃபீல்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபீல்டிங் யூனிட்டா இருந்திருக்குது. அதுக்கு காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆர்ஆர் 2வது பொசிஷன்ல இவங்க தான் இருக்கானுங்க. ஆனா இன்னொன்னு பாத்தீங்களா, ஸ்டீஃபன் பிளெமிங் சொல்லி இருக்கிறாரு, நாங்க இன்னுமே 6க்கும் 6 ஜெயிச்சு உள்ள போவோம் தான் எங்களுக்கு ஹோப்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. யார் இன்ஸ்பிரேஷன்? கப்பே வாங்காத ஆர்சிபி தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லிருக்காரு. 5 கப் வாங்கின பிளெமிங், 5 கப். அது ஆர்சிபி பெருமை பேசுனா நான் 4 ஃபிளாப் பேசணும்னு வச்சுக்கேன், அது வேற விடு, வீடியோ போதும். இல்ல ஆர்ஆர் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நீ பேட்டிங் ஆடுறப்போ ஃபில்சார்ட்டோட கேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2வது ஓவர்லயே வந்துச்சு. அதுலயே வந்து கேட்ச் விட்டாங்க.
யாரு கேட்ச்? ரியான் பராக் தான். ரியான் பராக் எப்படின்னா ஒவ்வொரு டைம் கேட்ச் பிடிக்கிறப்ப நக்கலா பிடிக்கிறது கேட்ச். அதை வச்சு அப்படி போடுறது, அதை வச்சு இப்படி போடுறது, இந்த மாதிரி வித்த காமிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கேட்ச் வருது, ரியான் பராக் கேட்ச் விடுறாரு. இன்னைக்கும் கைக்கு வாட்டமா அந்த கேட்சை விட்டாங்க, 2-3 கேட்ச் வந்து டிராப் பண்ணாங்க. அதுதான் ஆர்ஆருக்கு பெரிய 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 நெகட்டிவ். இதெல்லாம் ஒரு பக்கம் ஆர்ஆரோட நெகட்டிவ், ஆர்சிபி பாசிட்டிவ் பார்த்தாச்சு. இப்போ தோத்து போயிருந்தாலுமே ஜெயிச்சிருந்தாலுமே ஆர்சிபிக்கு வந்து ஏதாவது நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். அது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. பவுலிங் தான் அது சொல்ல மாட்டேன், இவ்வளவு நாங்க பவுலிங் போடுறதே பெரிய விஷயம். இல்ல எனக்கு என்னமோ உங்க பவுலிங் புவி ரொம்ப காஸ்ட்லியா போன, ரொம்ப டிசப்பாயிண்ட். இல்ல போன 2-3 மேட்ச்ல அழகா யாக்கர்ல இல்ல எனக்கு டிசப்பாயிண்ட் இருந்துச்சு. எனக்கு கன்சிஸ்டன்டா இல்ல உங்க பவுலர்ஸ், அவ்வளவுதான். போன மேட்ச் புவி என்ன மாதிரி போட்டாரு, இந்த மேட்ச் அப்படி போடல. எல்லா மேட்சும் நீங்க ஹேசல்வுட்டே நம்பிட்டு இருக்க முடியாது, என்னைக்காவது அவரும் காலை வாரி விடலாம். எனக்கு வந்து இந்த மேட்ச்ல என்ன நெகட்டிவா தெரிஞ்சுன்னா, புவி அண்ட் போத் சுரேஷ் சர்மா 2 பேருக்கும் புவி வந்து ஹேசல்வுட் மாதிரி ட்ரை பண்றாரு, பிட்ச்ல ஏதாவது பர்ச்சேஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு, லைக் பவுன்ஸ் ஏதாவது கிடைக்குமா, நீவன் பவுன்ஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் மேலே. அது வந்து சூரியவன்ஷிக்கு நடந்துச்சு, ஸ்டம்ப் தெரிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு பர்ச்சேஸ் கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அவருடைய பிளான்ல ஸ்டிக் ஆன் பண்ணிருக்கணும், யாக்கருக்கு போயிருக்கணும். கடைசி ஓவர் அதாவது யாக்கருக்கு போயிருக்கணும். அந்த 23 ரன் இல்லாம ஒரு 13-12 அப்படி கொடுத்துருந்தாலும் இன்னும் ஈஸியா இருக்கும் அடுத்த ஹேசல்வுட்டுக்கு. அதை அவர் பண்ணாம போயிட்டாரு. ஹேசல்வுட்டுக்கு மட்டும் தான் சூப்பரா அந்த வந்து பவுன்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. சுயா சர்மா வந்து பயங்கர டிஃபென்சிவா போட்டாரு நிறைய பால். அவர் எந்தெந்த பால்லாம் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாரோ, குணால் பாண்டியா மாதிரி, குணால் பாண்டியா எந்தெந்த பால்லாம் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாரோ அதெல்லாம் தான் விக்கெட் விழுந்துச்சு. விதிஷானா விக்கெட்டா இருக்கட்டும், இவர் ரியான் பராக் விக்கெட்டா இருக்கட்டும், பயந்துலாம் போடல, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் போடுவோம் தான் போட்டாரு. நீ வேகமா போடுற ஸ்லோவா போடுறியோ. சுயா சர்மா நிறைய பால் அந்த ஆஃப் சைட்ல போட்டுக்கிட்டே இருந்தாரு. எந்த பாலம் ஒரு 4-5 பால் தான் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாரு. அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, பேட்ஸ்மேனா அடிக்க முடியல. லைக் திடீர்னு எகிரிச்சு நல்ல லென்த் வந்து நல்லா போட்டாரு. ஸோ அதை வந்து சுயா சர்மா கண்டிப்பா பண்ணணும். இதே மாதிரிதான் போன டைம் வந்து வேற ஏதோ ஒரு டீம் கூட வந்து அடிச்சு கொடுத்தாங்க, லைக் அவுட் சைட்ல போட்டு இது பஞ்சாப் கூட நேரு வந்து ஆடி கொடுத்தாரு. அவுட் சைட் ஆஃப்ல வந்து நல்லா ஜூஸே போட்டு கொடுத்தாரு, அடிச்சு விட்டாங்க. ஸ்டம்ப்ல போட்ட பால்லாம் சூப்பரா போறாரு அவர். ஸோ அவர் அந்த லைனை கரெக்ட் பண்றாருன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த 2 பவுலர்ஸ் கிட்ட நெகட்டிவா இருக்குது. யாஸ் டயர் வந்து அநியாயத்துக்கு காஸ்ட்லியா இருக்காரு, சும்மா ஸ்லாட்ல போட்டுக்கிட்டே இருக்காப்ல, ஸ்லாட்ல போட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. 2வது ஒரு வந்து ஹேசல்வுட் கொடுக்காம யாஸ் டயர் செய்யறது பயங்கர காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ அங்கங்க இந்த சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பட்டது என்ன, ஜிதேஷ் சர்மாக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி மேபி இவரை ட்ரை பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு, ஷெப்பர்டு, ரொமாரி ஷெப்பர்டு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலாமோ. சித்தப்பா இறங்கினது சூப்பர். சித்தப்பாவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஷெப்பர்டு இறங்கி இருக்கணும். ஏன்னா இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா ஸ்கோர் வந்துருச்சு, இன்னும் 4 ஓவர் கண்ணப்படம் சுத்ததான் போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற டைம்ல ஷெப்பர்டை இறக்கி விட்டு ஒரு ட்ரை பண்ணிருக்கணும். பட் ஜிதேஷ் சர்மா நல்லா தான் ஆடினாரு. ஸோ பெருசா அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பட் மேபி அவருக்கு ஒரு கேம் டைம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுதான் அவருக்கு இன்னும் அந்த பேட்டிங் சான்ஸே கிடைக்கல அவர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. மேபி இது ஒரு சான்ஸா இருந்திருக்கலாம். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன நெகட்டிவ் போட்டுச்சுன்னா, கடைசியில டிம் டேவிட் அண்ட் ஜிதேஷ் சர்மா இறங்கினாங்கல்ல, தூரப்பட்ட மிஸ்டைம் ஷாட். இது ஆர்ஆர்ன்றதுனால எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. வேற நல்ல டீமா இருந்தா என்ன இருக்குன்னு எனக்கு, நல்ல டீமா இருந்தா எப்பயோ சேஸ் பண்ணி போயிட்டு கப் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நான் ஜெயிச்சோம் சார் டேபிள்ல மேல போகான்னு போயிருப்பாங்க. அவரே அவரே இது பண்றாரு நம்மள, அவங்க வாங்க மாட்டாங்கன்றதுல அவரே ஒரு இதா இருக்கு. அது அவங்க சப்கான்சியஸ்லயே போய் உட்காந்துருச்சு. அது இது ஒரு பக்கம் ஆர்சிபியோட நெகட்டிவ்ஸ் ஒரு பக்கம். இது இருந்தாலும் ஆர்ஆருக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க, தோத்துட்டாலுமே அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் ஏதாவது அங்க இருந்தா. ஓபனர்ஸ் ஓபனர்ஸ் அடிக்கிறான், அடி பட்டா பாக்கியம் படாட்டிலேக்கு தான் அடிச்சு கிளப்புறான். அவனுக்கு பயப்படவே மாட்டானுங்கண்ணே. ஓபனர்ஸ் யாரவன் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி 2 பேருமே பயப்படாம ஆடுறானுங்க. பயப்படாம ஆடினாலும் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, தெளிவா ஆடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வராங்கல்ல இந்த ரியான் பராக், அவனுக்கு ஆடுறானுங்க ஆனா தெளிவா ஆட மாட்டானுங்க. அதான் சொன்ன மாதிரி லைக் அந்த யங் ஜென் கோல்டு அப்படின்ற மாதிரி ஆடிட்டாங்க. லைக் ஹேசல்வுட் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஃபர்ஸ்ட் 3 பால் வந்து ஹேசல்வுட் வந்து ஜெய்ஸ்வால் சூப்பரா போட்டாப்ல, அடுத்த 3 பால் 4 செமையா ஆடினான் ஜெய்ஸ்வால். அவன் இன்னும் ஒரு 20 பால் நின்றுதானா மேட்ச் முடிஞ்சிருக்கும். கரெக்டான டைம் வந்து விக்கெட் எடுத்ததுனால முடிஞ்சாங்க. ஸோ அவரோட ரோல் அவ்வளவுதான். அந்த 19 பால் 46 47 சுற்றுன்றது அவ்வளவுதான் அவரோட ரோல். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேரி பண்ணி கொண்டு போயிருக்கணும். ஸோ அவங்க 2 பேரும் சூப்பர். பவுலிங்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் பயங்கரம், பயங்கரம் அந்த மாதிரி பயங்கர சூப்பரா போட்டாப்ல. அவரு டிம் டேவிட் சித்தப்பாவே பயப்படாப்ல. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. சித்தப்பாவுக்கே ஒரு மாதிரி அப்படி கதி கலங்கிச்சா என்ன இப்படி போகுது அப்படி போகுதுன்ற மாதிரி சித்தப்பாவே ஒரு மாதிரி பயந்துட்டாரு. எல்லாருமே விராட் கோலிக்கு எஜ் ஆகி நிறைய 4 போச்சு. ஃபில் சால்ட் அவர் ஓன் கண்ட்ரிமேன், அவருக்குமே வந்து எஜ் தான் பட்டு போச்சு. பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவரும் சூப்பர். அசரங்கா சூப்பர். வழக்கமா அசரங்கா 4 ஓவருக்கு 47 ரன் 2 விக்கெட் எடுக்கிற ஆளு, நீங்க 4 ஓவருக்கு 30 ரன், மீதி எல்லாம் சுத்தி ரன் போயிட்டு இருக்கப்போ அவர் மட்டும் தனியா தெரிச்சாரு.
அது அண்ட் சந்தீப் சர்மாவும் நான் இந்த இடத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவ் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கேம் வந்து 230 நோக்கி போயிட்டு இருக்கப்போ கொஞ்சம் புல் பேக் பண்ணி 210 சுருக்குனது வந்து சந்தீப் சர்மாவோட அந்த 2 விக்கெட் தான். அந்த 2 பால் விசாரிச்சமா போட்டது. எனக்கு என்னன்னா சந்தீப் சர்மா ஹேஸ் மோர் கேப்பபிலிட்டி. எனக்கு இன்னைக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங். அதுதான் அவர் கடைசி அவர் ஆக்சுவல் சந்தீப் சர்மா அந்த கடைசி ஓவர் மட்டும்தான். அது முன்னாடி போட்டதெல்லாம் தூக்க கலகத்துல போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுப்பாங்க. இப்ப எப்படி மும்பைல வந்து தீபக் சகர் 10 போல்ட் ஓப்பனிங் போடணும், பும்ரா மிடில் எண்டல பாத்துப்பாரு, ஹர்திக் பாண்டியா நடுவில் வந்து சிப்பிட் பண்ணுவாரு, மீதி நடுவில் இருக்க சாண்டர் வந்து மிடில் ஓவர்ஸ் இவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரோல் கொடுக்குறாங்க. இதுல வந்து யாருக்குமே எந்த ரோலுமே கிடையாது. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு மட்டும்தான் ஓப்பனிங்ல பவுலிங் தெரியுது. திடீர்னு துஷார் தேஷ்பாண்டே வந்து 8வது ஓவர் போடுறான், திடீர்னு வந்து சந்தீப் சர்மா நடுவில் வந்து 9வது ஓவர் 7வது ஓவர் போடுறாப்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த என்ட்ரி பாயிண்ட் சொல்லி கொண்டு இருப்போம். நீங்க இந்த என்ட்ரில வந்து இந்த ஓவர்ல வந்து இதுல இருந்து நீங்க 2 ஓவர் போடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு ரோல் கிளாரிட்டியே கிடையவே கிடையாது பவுலர்ஸ் யாருக்குமே. அது மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன் தான் நான் வந்து ப்ளேம் பண்ணுவேன். பவுலர்ஸ் இருக்கிறவங்க தெரியல, இருக்கிறவனும் ஒழுங்கா போடுச்சு, இருக்கிறவங்க டிராப் பண்றீங்க, அப்புறம் எப்படி இருப்பான்? கேப்டன் இருக்காரு, கேப்டன் இருக்காரு. சேட்டார்ல ஒரு இல்ல நான் என்ன ஃபீல் பண்றேன், ஒரு சான்ஸ் ஆகாஷ் மத்வால் கொடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரூவன் பவுலர் அவரு. ஆனா ஏன் அவர் இப்ப வரைக்கும் பெஞ்ச்லயே வச்சு இது பண்றாங்கன்னு தெரியல. சோ இதெல்லாம் தான் வந்து இந்த மேட்சினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் போத் டீம்ஸ். இதுல வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர் யார் யாரு? பெஸ்ட் பேட்ஸ்மேன் விராட் கோலி. கோ ஃபார் படிக்கல் கோலி. சும்மா ஒரு ஓகே. இல்ல போன மேட்ச் நான் வந்து படிக்கல் சொன்னேன். எனக்கு இவருமே ஏன் ஆர்ஆர்ல இருந்து ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்களா? யாரு? ஜெய்ஸ்வால் தான். வேற காசுல அதாவது நல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது கோலி தானே. சரி ஓகே. கோலி. பெஸ்ட் பவுலர் நீ சொல்லுங்க. ஹெசல்வுட். அவர்தான். வேற மேட்ச்க்கு முன்னாடியே ஹேசல்வுட் பேர் நானே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஹேசல்வுட் தான். குணால் பாண்டியா கம்ஸ் க்ளோஸ், பட் ஹேசல்வுட் தான் வந்து மேட்ச் வின்னர். ஆமா. சோ அதுதான். அத தாண்டி ஆர்ஆர்ல சொல்லணும்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மேட்சை பத்தி எங்களுடைய கருத்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி முடிஞ்ச கால் கேஸ் எடுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.